ஹிந்து அறநிலைத்துறை எந்த அறநிலைத்துறை அறத்தை காக்க வேண்டுமோ, எந்த அறநிலைத்துறை ஹிந்து கோயில்களோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணமோ அவன் மேலே முறையீடுக்கு போகலாம். அதனாலதான் இவனுங்க அறம் இல்லாத துறை இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எல்லாம் வெளுத்து வாங்கணும். அவங்களெல்லாம் வந்து விடவே கூடாது, ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க மேலே. இன்னும் 6 மாதம் தான் அதை எடுப்போம். இந்த போலீஸ் கமிஷனர்லேருந்து எல்லாருமே யாரெல்லாம் இதில் இன்வால்வோ அதற்கு உண்டான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் பாருங்க, இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மெத்தடில் இங்கே நாங்கள் ஒரு வெற்றியை காணணும் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு அது நடக்கலை. அதுவும் குறிப்பாக இப்போ இந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கார். அவர் எடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று இந்த தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். இன்னைக்கு நீங்கள் போய் போலீஸ் கமிஷனர், அந்த போலீஸ் கமிஷனரோட ஃபோட்டோ போடுங்க, மதுரைக்கு போலீஸ் கமிஷனர் திரு ஜே. லோகநாதன் அவர்கள். அவர்கிட்ட கிளியராக என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, போங்க அந்த 10 பெட்டிஷனர் மனுதாரர்கள் அங்கே போய் மலையில் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்க, ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுங்க, ஏற்பாடை ஹெச்ஆர்என்சி பண்ணுங்க, ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அதை சொல்லியும் இவர்கள் அதை மீறிவிட்டார்கள். இன்ஃபேக்ட் அங்கே மிஸ்டர் லோகநாதன் இந்த ஸ்பாட்டில் இல்லை அன்னைக்கு. என்ன பயம் பாருங்க. அப்போ ஒரு போலீஸ் கமிஷனர் எந்த லெவலுக்கு ரெடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கோர்ட் ஆர்டரை மதிக்காம, இன்ஃபேக்ட் கோர்ட் ஆர்டர் மக்களோட சென்டிமெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் மக்கள் ஒன்று திரண்டா ஓகே. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கிளியராக என்ன சொல்கிறாங்க, லோக்கல் மக்கள், சார் கோர்ட் ஆர்டரை மதித்து இவங்க விட்டுருந்தா அன்னைக்கு போய் விலைக்கு ஏற்றிட்டு வந்திருப்பாங்க, முடிஞ்சிருக்கும், அதோட அந்த முடிஞ்சிருக்கும். இப்போ என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி இப்போ அங்கே மக்கள் கடையடைப்பு பண்ணுறாங்க. லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இத்தனை நாள் கழிச்சு இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த ஆட்கள் ஏன் இவங்களை இந்த ஆளும் அரசு ஏன் நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கடையடைப்பு பண்ணுறாங்க. ஸோ ஆளும் அரசின் ஒரு தோல்வி, நீதிமன்றத்துக்கு அகேன்ஸ்டாக இவங்க பண்ணுறதுக்கும் பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி. ஓகே, ஆர்டிகல் 356 நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளை படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கலை அப்படின்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அந்த அரசை டிசால்வ் பண்ணலாம். ஸோ திமுக என்ன பண்ணுதுன்னா, புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. நீதிமன்றத்தையும் நாங்கள் அவமதிப்போம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் நடப்போம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் தோக்க போகிறாங்கன்னு தெரியும். ஸோ இவங்க ஒரு அனுதாபாலையை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.